வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுத்த நேரம் 24 மணி நேரம். அது ஏழை, பணக்காரன், கோடீஸ்வரன், அன்றாட கூலி என்று மாற்றம் கொடுப்பதில்லை. எல்லோருக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை எப்படி நாம் செலவழிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எந்த சிந்தனையிலும் 24 மணி நேரத்தை பகுத்து ஒவ்வொன்றாக செய்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். திருச்சியில் அருகே பிறந்தவர்தான் சர் சி.வி. ராமன் அவர்கள். உலகத்திலேயே இயற்பியல் முதல் நோபல் பரிசு பெற்றவர். அவர் எப்பொழுதும் சிந்தனை, செயல்பாடு, கண்டுபிடிப்பு என்றே தன் வாழ்நாளை நடத்தி கொண்டிருந்தார். கல்லூரியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். அஞ்சல் துறையில் பணிக்கு அமர்ந்தார். ஆனால் அது அவருக்கு தடையாக இருந்ததினால் அந்த வேலையை விட்டுவிட்டு இரவு பகலாக ஆராய்ச்சியில் இறங்கினார். எனவே அவருக்கு ஏற்ற ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை கிடைத்தது. குறைந்த சம்பளம். ஆனால் 24 மணி நேரமும் ஆராய்ச்சி என்று அங்கே தமது வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தார். இவர் ஆராய்ச்சியில் அதிகமாக ஈடுபடுவதைக் கண்டு தேர்ச்சி பெற்ற இவரை ஒரு மாநாட்டிற்காக வெளிநாட்டிற்கு அனுப்பினார்கள். அந்த வெளிநாட்டிற்கு அனுப்புகின்ற பொழுது கப்பலில் தான் செல்ல வேண்டும். கப்பலின் மேல் தளத்திலே நின்று கொண்டு சர் சி.வி. ராமன் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கடல் நீல நிறமாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தார். அவரது சிந்தனையில் அங்கே ஒரு ஒளி கற்றை வீசியது. சூரியனிலே வருகின்ற ஒளிக்கதிர்கள் தண்ணீரில் படுகிறது. பறந்து விரிந்து கிடக்கின்ற கடல் எப்படி நீல நிறமாக தெரிகிறது என்று சர் சி.வி. ராமன் அவர்கள் சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையின் காரணமாக அவர் கண்டுபிடித்தது, நேர்கோட்டில்தான் அந்த ஒளி செல்லும். ஆனால் ஒரு ஊடகத்திற்கு உள்ளே சென்று அது சிதறுகின்ற நேரத்தில் அந்த ஒளி சிதறுகள் நிறத்தை மாற்றுகின்றன என்று சர் சி.வி. ராமன் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கப்பலின் மேல்தளத்தில் நின்று பார்த்த பார்வையாளனுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற நேரத்தில் ஏற்பட்ட ஒரு மின்னல் தான் அவரை நோபல் பரிசு கிடைக்கச் செய்தது. அதைத்தான் ராமன் விளைவு என்று சொல்லுகின்றார்கள். சாதாரண மனிதனாக தோன்றிய சர் சி.வி. ராமன் அவர்கள் நோபல் என்ற பெரிய பரிசை பெறுகின்ற பொழுது அங்கே கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பொழுது அந்த நோபல் பரிசை வழங்க அதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மனிதனாக இருந்த ஒரு பெரிய மனிதன் ராமனை பார்த்து, ஏன் கண்களில் கண்ணீர் வருகிறது? உங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறதே என்பதற்காகவா என்று அவரை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது ராமன் சொன்னார், இவ்வளவு தூரம் நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறேன். என்னை பாராட்டுகின்றீர்கள். ஆனால் என் தாய் திருநாடாம் இந்திய திருநாட்டிற்கென்று ஒரு கொடி இல்லை. இங்கே கொடி பறக்கிறது. ஆனால் நான் பிறந்து இன்று சாதனையாளனாக இருக்கின்ற இந்திய திருநாட்டிற்கு ஒரு கொடி இல்லையே என்ற ஏக்கம்தான் என்னை இப்படி கண்ணீர் சிந்த வைக்கிறது. ஐயா, எங்களுக்கென்று சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கென்று ஒரு கொடி வேண்டும் என்ற சிந்தனை தான் என்னை கண்ணீரை வரவழைத்தது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். நோபல் பரிசு பெற்றவர், அவரை அங்கே பாராட்டுகின்றார்கள். ஆனால் அவர் சிந்தனையோ தான் பிறந்த நாடு, தன் நாட்டு சுதந்திரம், தன் நாட்டிற்கு கொடி என்று சிந்தித்த சர் சி.வி. ராமன் எங்கே? இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் தேசப்பற்று உள்ளவனாக வாழ்ந்தால் இந்திய திருநாடு என்றும் நீடித்த புகழை அடையும். வாழ்க்கையில் நாம் சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்தியா என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். எப்படி 24 மணி நேரம் என்பது எல்லோருக்கும் ஒன்று என்பது போல இந்திய தாய் திருநாடு எல்லோருக்கும் ஒன்றுதான். அதன் பெருமையை நாம் வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும்.
எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி வெற்றியை மட்டும்தான் தரும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.